சுடுகாடு நன்னதில சொட்ட பணம் யாகுதப்பா நன்னதில உனக்கு இறந்த பணம் யாகுதப்பா கைலாசத்துல இருந்தது சொன்னா உன் தன் வயிறு நிறையாதப்பா சரி பையான வந்தேன்னு சொன்னா வயிற்றுக்கு சாப்பிடலாம் பணங்களை எல்லாம் தின்னலாம் சரி சுடுகாடு வந்தேன்னு சொன்னா சொட்ட பணங்களை எல்லாம் தின்னிடலாம் சாப்பிடலாம்ப்பா மனசாமி அப்படின்னு சொல்லும் பொழுது சரி அது வெள்ளி கைலாசத்திலே சித்தாந்த வாரசாமியானவர் வந்தார். சித்தாந்த வாரசாமி கைலாசத்திலே தொட்டிலே இருந்தவர் பார்த்தாரு. என்ன நம்ம பேச்சு அம்மா அழைக்காளே ஏன் வன பேச்சு குடி பேச்சு மையானம் பேச்சு நம்ம அழைக்காளே அப்படி என்று சொல்லி சித்தாந்த வாரசாமியானவர் மையானம் போகணும் ஆண்டவனுக்கு கணவனுக்கு மனது கொள்ள நினைக்கிறார் தெரியுமா என்னமா நினைக்கிறார் வெள்ளி கைலாசத்திலே கைலாசத்திலே சித்தாந்த
காலாந்தி மனத்திலே குடிக்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஐயா சித்தாந்தி மானே நினைக்கிறாரு. நாயா பேச்சியம்மா அழைக்கால. ஐயே நம்ம அம்மா வரை பேச்சு குடி பேச்சு மஞ்சள் பேச்சு அழைக்கால. வேற பசி நமக்கு தாங்க முடியல. வயிறு பசிக்கு எனக்கு பசிக்கு உங்களுக்கு வயிறு பசிக்கா? எல்லாருமே பத்திட்டு தின்னாச்சு. ஆமா அடுத்த வயிறு பசிக்கும். சாப்பிடாம வந்துட்டோமா இவங்க முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். அப்படியா? 2000 2000 சப்பாத்தியா? ஆமா 2000 சப்பாத்தி இருக்கு. என்னதானம்மா? அப்ப நமக்கு உண்டா? சரிதானே? சரி நமக்கு உண்டு சாப்பாடு. எல்லாத்துக்கும் உண்டு. அப்ப என் பாயாவப்பட்ட சரி பேச்சியம்மா அழைக்கால. நமக்கு வயிறு பசி தாங்க முடியல. அம்மா பார்வதி வீட்டுக்காரன் பார்த்த உடனே என்ன மறந்துட்டாள. ஐயோ நம்ம மறந்துட்டாள நம்ம தாய். வயிறு பசிக்க சரி நான் சுடுகாடு போகணுமே, சுட்ட பிணத்தை திங்கணுமே. சுடுகாடு போகணுமே, இறந்த பிணத்தை திங்கணுமே. மாணிக்க தொட்டில் ஐயா படுத்திருக்காரு. சித்தாந்தி மாடசாமி படுத்திருக்காரு. சின்ன பிள்ளைய எந்திரிச்சு போனோம்னு சொன்னா சரி ஐயா நான் கரையில போய் சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. எப்படி சாப்பிட முடியும்? ஆமா முடியாதுல்ல. அப்படி என்று சொல்லி சரி சித்தார்த்த மாடசாமியானவே அந்த ஆதிவெள்ளி கைலாசத்துல என்ன செய்கிறார் தெரியுமா? என்னமா செய்கின்ற? ஆதிவெள்ளி கைலாசத்துல ஆதிவெள்ளி கைலாசத்துல சர்வத்தையும் மாற்ற வேண்டுமா? மலையாக இருந்தது மதுரையாக இருந்தது மலை போல அக்னி தேவனை பிடிச்சாரு. என்ன பண்ணாரு? ஆன பந்தமா ஆக்குனாரு. பந்தத்தை பாரு பந்தத்தை பாரு. சரி சரி அப்படி சித்தார்த்த நாராயணசாமி ஆமையா சல்லட குல்லாவா தாமரக்கு மணியலாம் மணியழகு நடந்து வந்தாருன்னா வாசம் எப்படி இருக்கு தெரியுமா? ஜல் 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 ஜல்
பக்கத்துல ஒரு ஆள் இருக்க முடியும். கலகலகலன்னு எப்படி இருக்கும்? சலங்க. அப்படி சித்தார்த்த மாடசாமி சொல்லலே உள்ளாவா தாமரக்க மணியழகா சொல்லுவா ஒரு கையிலே ஒன்னந்தனி மறுகையிலே சித்தார்த்த மாடசாமி ஆகார சொருவத்தோடு இருக்கிறார். குழந்தை போல இருந்தவர் தான் கோபுரம் போல இருக்கிறார். அப்படி என் சித்தார்த்த மாடசாமி சித்தூரை விட்டு வைத்து அந்த ஆரியவள்ளி கைலாசத்திலே வீச்சரும் மல்லைய கைவா நிற்கிறார். அப்போ நீ தாயாகப்பட்ட வனபேச்சி அம்மா சித்தார்த்த மாடசாமி ஐயா மாடசாமி கரைக்கு ஓடியா 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 உன்னை எதுக்கு அழைச்சேன் தெரியுமாடா? எதுக்குமா அழைச்சேன்? கைலாசத்துல பசியாந்தனே இருந்தேன். ஆமாமா. தாயமந்திரம் முடித்தான் நன்மையில் நிறைய நான் உட்கார்ந்துருக்கேன். ஆமாமா. அதான் உன்னை மையான கரைக்காம அழைச்சேன். அப்படியாமா? உனக்கு அங்க பாரு என்ன இருக்கு? உனக்கு சட்டன கட்டையில சமருக்கு வேகுது பாத்தியா? அப்படியாமா? ஆமா. அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமோ மாடசாமி மையான கரையடியில ஆமா என்ன சொல்லிட்டு வர தெரியுமா? என்னம்மா? குடத்தை சுத்தி பார்த்தாரு. இந்த ஆளை வலையை பேச்சு ஒருத்தர் குத்து குத்துனார் வலையில குத்தி பேன மூட்டத்தை அப்படியே எடுத்தார். இந்த வல்லை அதுக்கு தான் அவர் வச்சிருக்காரு. அதனால கொடுக்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடா மட்டும் போறாரு. எல்லாரும் சாப்பிடணும். பிச்சு பிச்சு நீங்கள் பேய்களுக்கெல்லாம் விருந்தளிக்க
அப்படின்னு சொல்லி முக்கா அள்ளி எரிதார். இந்தாப்படி அவனை பார்த்தா பேச்சியம்மா, சரி எப்ப மாயாண்டிய மாடசுவாமி, சித்தார்த்த மாடசாமி, அதாவது என்ன ஐயான கரையில எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டப்பா. அம்மா வயிறு நிறைஞ்சிட்டமா நிறைஞ்சுதா? இதெல்லாம் என்னடா எவ்வளவு பெரிய ஏப்பமா வருது. ஏமா எவ்வளவு கணக்கு சாப்பிட்டுருக்கேன், ஆனா பெரிய நெடுவி அப்பமா போகுது. அப்படியா? ஆமா உனக்கு வயிறு நிறைஞ்சுதாப்பா? நிறைஞ்சிட்டம்மா. தன் வயிறு நிறைஞ்சுதா? எல்லா வயிறு நிறைஞ்சிச்சு. அப்படியா? ஆமா தாய். அப்படி என்று சொல்லி சரி தயாகப்பட்ட பேச்சியம்மா சொல்கிறா, என்ன ஐயா சித்தார்த்த மாடசாமி, என்ன தாய் நீங்க இருந்துருக்கியாப்பா? எங்க மையான கரையிலையா மையான கரையில அம்மா கூட இருக்கியா? உன் கூட சேர்ந்துங்க ஆடிட்டு கிடக்கணுங்க. ஏய் இருப்பா. எனக்கு அம்மா அப்பா குடும்பம் அண்ணன் தம்பிலாம் இருக்குன்னு நினைக்கியா இதுல நினைக்கியா? யார் கூட இருந்தது சொன்னா சரி சுண்ட பழம் தின்னலாம், சுடுகாடு வெண்ணு தின்னலாம், ஆமா இறந்த பழம் தின்னலாம். சரி அதனால யார் கூட இருமகனே சரி அப்படின்னு சொல்லும் பொழுதே ஆமா என் தாயா பேச்சியம்மா இடம் பதில என்ன தாய் சித்தார்த்த மாடசாமி என்ன சொல்கிறான் தெரியுமா? என்னம்மா சொல்லுற? பேச்சியோட இடமாடில என்னால இருக்க முடியாது. சொன்னா அம்மா பார்வதி பகவான் என்னைய தேடுவாங்கம்மா. உனக்கு கைலாசத்துல தேடுவாங்களோ? அங்க போனா உனக்கு 5 வயசுல உங்க அம்மா பட்டியா போட்டு உனக்கு கொண்டுருவாடா. அதுக்காண்டி நான் சொல்றேன், என்ன பெண்களை எல்லாம் அள்ளி நான் கட்டி கொண்டு போட்டா தோல்ல அள்ளி கொண்டு போறியா? அம்மா அங்க வச்சு கொடிக்கறி போட்டு சாப்பிடுவாங்க கடை வெட்டிட்டு. அதே மாதிரி நீ கொண்டு வச்சு சாப்பிட்டு சொல்லி வாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேம்மா. சரிதான், அது நல்ல யோசனை தான். சரியா? சரி அப்படின்னு சொல்லி ஆமா சித்தார்த்த மாடசுவாமி படங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கட்டிட்டு மண்ணிலே தோல்லமா அள்ளி போட்டுக்கிட்டு நான் கைலாசம் போக வேணும், நான் பார்வதிக்கு பகவானுக்கும் பிள்ளையா இருக்க வேண்டும் என்று சொல்லி செல்ல தொண்டு எங்க திருச்செந்தூர் முருகி என்ன தேடுவாரு, எங்க மைனி வண்டி தேவையான என்ன தேடுவாங்க. ஆமா அதனால நீ என்ன செய்யணும் கேப்போ? என்ன நான் உடனே கைலாசம் போகணும். கைலாசம் போறியா மகனே? எம்மா எங்க வாழ்க்கை சரி சீக்கிரம் அனுப்பி வைத்தாய். அப்படியா? ஆமா அப்படி என்று சொல்லி தயாவப்பட்ட வேஷியம்மா சரி வாக்கு வரங்களை எல்லாம் கொடுத்து விட்டு சித்தார்த்த மாடசுவாமி கைலாசத்துக்கு எப்படி தெரியுமா? எப்படி அம்மா சித்தார்த்த மாடசுவாமி சித்தார்த்த மாடசுவாமி மாயான தன்னை வேட்டி
போல வடிவாங்குவாய் மாணிக்க தொட்டாதியே மாணிக்க தொட்டாதியே சொல்ல பிள்ளையா மாணசாமி அப்படி கைலாச மலைக்கு வந்து சல்லட குள்ளா நாவரக்கம் மணியாளதான் ஈட்டி வச்சுக்கிட்டு நிக்க அப்படி அதே சுருவத்தோட வந்தார் சரி இப்படியே படுத்தோம்னு சொன்னா நம்ம அம்மா என்ன செய்வா தொட்டில் தாங்காதா அதாவது தொட்டில் கட்டணும்னு சொன்னா தொட்டிலுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைய கூட தூங்க வச்சா தொட்டில் தாங்கும் நம்ம படுத்த தொட்டில் தாங்குமா படுக்க முடியாதுல்ல ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் நடக்கு ரேஷன் கடை சேலையில தொட்டு கட்டிட்டு அந்த அம்மா பிள்ளைய தூங்க போட மாட்டா அவளும் சேர்ந்து தொட்டுல படுத்து வரக்கும் நடக்கு போட்டு கேட்டா சொல்லுவா பிள்ளை கிட்ட நான் படுத்தா தான் பிள்ளை உறங்கணும்னு சொல்லு சரி பிள்ளை ஒரு பக்கம் தூங்கும் குரட்டை போட்டு குப்பர் நடிச்சு வரங்கும் சரி கேட்டா தொட்டில் பிள்ளைக்கு இந்த காலத்துல இப்படி கொடுமை நடக்கத்தான் செய்யுது புருஷகரனை வேற எதுக்கு தாலி கட்டி வச்சிருக்க ஆட்டி விட சரி கட்டின பாவத்துக்கு அவரே எல்லாம் செஞ்சுதானே இல்லைன்னு சொன்னா சோறு கொடுக்க மாட்டான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி நிற்பா அதனால ஒரு மண்டே ஆட்டிட்டு எல்லாம் செஞ்சதுதான் வேற வழியே கிடையாது அதே போலவே சித்தார்த்த மாடசாமி வந்து எங்க அம்மா ஈட்டியோட நிற்காரு இதோட படுக்க முடியுமா தொட்டில்ல சரி பார்த்தார் சொருவத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி மலையாக இருக்கிறவர் தான் மதுரை போல வடிவம் கொண்டார் கோபுரமாக இருந்தவர் தான் குழந்தை போல வடிவம் கொண்டார் தொட்டத்திலே எங்க சித்தார்த்த மாடசாமி தொட்டி கொண்டிருக்கிறார் தொட்டில சுத்தி பிணத்தை அரிசி யாரும் அலங்காரம் பண்ணுவாங்களா தொட்டு மேல மாதிரி சுத்தி தொங்க போட்டிருக்காரு ஆமா அப்ப தொட்டி சரி சித்தார்த்த மாடசாமி சுத்தி தலைமாட்டுல ஒரு பொட்டனை வச்சிருக்காரு ஏன்னா வந்து கொண்ட பொட்டனை இருக்குல்ல கட்டியா நிறைய எடுத்து வச்சிருக்காரு சரி அதுல ஒரு கட்டி தின்னாது போதும் ஆமா அப்படி இருக்கும் சரி அதனால சித்தார்த்த மாடசாமி ஒரு பொட்டனத்தை கட்டினாலும் தலைமாட்டுல வச்சு போறாரு சரி நல்லா தூக்கம் மணிக்கொடர் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே மாலையா தொங்க போட்டிருக்காரு தொட்டில சுத்தி போட்டிருக்காரு அப்ப சித்தார்த்த மாடசாமி விடுதற்குள் நினைக்கிறார் சரி நம்ம மையானம் போனத மாட்ட விடத்தை தின்னத ஓனத சுத்த விடத்தை தின்பதெல்லாம் தயாகப்பட்ட பார்வதிக்கு தெரியணும் நம்ம அம்மாவுக்கு தெரியணும் அப்பாவுக்கும் தெரியணும் நம்ம அண்ணன் காலாத்தி விநாயகருக்கும் தெரியணும் தந்த மகிமை நம்ம சாப்பிட்ட மகிமை சரி எல்லாருக்கும் தெரியணும் நம்ம பிறந்த தினத்தை கைலாசத்துல எல்லாத்துக்கும் தெரியணும்ல தெரியாம செய்த தப்பை தெரிஞ்சே செய்வோம் எல்லாரும் தெரியட்டுமே சரி அப்படி என்று சொல்லி சித்தார்த்த மாடசாமி ஆதிவெள்ளி கைலாசத்தில் என்ன செய்கிறார் தெரியுமா ஆதிவெள்ளி கைலாசத்தில் சித்தார்த்த மாடசாமி
தெரியணுமே. அப்ப தொட்டில பேசாம படுத்திருந்தோம்னா நம்ம அம்மா பக்கத்துல வர மாட்டான். எப்படி வருவா? அதான் பிள்ளை கண்ணோட புருஷனை பார்க்க போயிட்டாரு. பிள்ளை 16 நாள் நம்ம பிறந்த உடனே இப்ப 16 பாத பூஜை செய்ய போயிட்டாரு. அதனால நம்ம என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? பகிர்வு சித்த பிள்ளை போல குரலோசை போட வேண்டும் என்று சொல்லி சரி சித்தார்த்த மாடசாமி குமாரல்ல குமா என்று குரலோசை போட்டார். பிள்ளை அழுதுன்னு சொன்னா தாய் எத்தனை வீட்டுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் ஓடியாந்துருவா. தாய் பாசம் இழுத்தது தெரியுமா? 1000 பேர் கூட்டத்துல அவன் பிள்ளை எங்க அழுதாலும் பெற்ற தாய்க்கு தெரியுங்களா? தெரியுமில்ல? ஆமா, அதான் தாய் பாசம் சும்மா சொல்லி சொல்றாங்க. அதான் தாய் பாசம். இதே ஒரு பிள்ளை தொட்டில கிடந்து வரணும்னு சொன்னா சரி ஐயா வீட்டுல இருந்து டிவி தான் பாப்பாரு. சரி ஆனா பிள்ளை யாருன்னு பார்க்க மாட்டாரு. பிள்ளை என்னன்னு பார்க்க மாட்டாரு. பிள்ளை அதுவாட்டாவது ஒரு பாட்டு சவுண்ட கொட்டி வச்சு டிவி பார்ப்பாரு. சரி ஏது நம்ம 2 தெருவுக்கு தள்ளி வீடு சுத்தம் வச்சுக்கிருக்க. சரி பிள்ளை சட்டை கண்டு தண்டை போட்டு ஓடியாருவா. அம்மாடி என் பிள்ளை அழுதியாங்க, என் பிள்ளை அழுதுன்னு கேட்கறாங்க. என் தங்க மகனே அழுதானே. ஐயோ என் கட்டி மகன் செல்ல மகன் அழுதானே. என் பிள்ளை எவ்வளவு நேரம் அழுதுச்சு பாவி பையன். பிள்ளை அழுதுச்சுன்னு சொன்னா நம்ம தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தா அழாது. அது எப்படி அழுது சொகுசு கட்ட போறே. சரி அது தூக்கி சமக்கிறது பிரச்சனை இல்ல. சொகுசு கண்டுட்டு வச்சுக்கிடுங்க. வேற எல்லாரும் தூக்கி தான் சமைக்கணும். வேற கீழே ஒரு சொட்டி இறக்க முடியாது. 20 கட்டி வீடு கூட சுத்த முடியாது. ஆனா தூக்கி வச்சிருக்காரு பாருங்க. அதுக்கு பிறந்தனம் தெரியும். பாசத்துல தலை பிள்ளை பையனா பிறந்ததுன்னு சொன்னா எங்க வீட்டுல இருந்தா எங்க வீட்டுல நாங்க 3 பொட்டை பிள்ளைங்க. அதனால எங்க அக்காளுக்கு மூத்த பையன் தலை பிள்ளை பிறந்தது உடனே எங்களுக்கு சந்தோஷத்தை பத்தியான அப்பே உள்ள சந்தோஷம். அவனை கீழே விடல, தூக்கி 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 சமந்தோம். சரி இப்போ ஒரு இன்னும் தூக்கி தான் நமக்கு சொல்லுதான். ஒரே சிமாதான் நடக்குது. இப்போ 5 வயசு ஆகுது, அவனை தூக்கி சமக்க முடியுமா? எவ்வளவு நேரம் தூக்கி அப்போ நம்ம தூக்கி சமக்கிறது இன்னைக்கு நல்லா இருக்கும். சரி நாளைக்கு நமக்கு தான் வந்து பிடிக்கும். வேலைக்கு கிளம்பி நிற்கும் போது வந்து காலை கட்டிட்டு நின்று காட்டா நானும் வருவேன் அருவாமல்ல நானும் வருவேன். வீடு அவசரமா பிறகு காலை கட்டி நிற்பான் நிற்பாமல்ல. சரி அதனால என்ன என் சித்தார்த்த மானசாமி மனதுக்குள்ளே நினைக்கிறார். என்ன நினைக்காரு? செஞ்ச மகிமையை தெரியணும்னா என்ன அம்மாவுக்கு நம்ம அலுவலக சுத்தம் போட்டு அம்மா ஓடிடுவா. நம்ம அழுத குறை போல சத்தம் கொடுத்தோம்னு சொன்னா அம்மா வருவா. சரி அப்படின்னு சொல்லி சித்தார்த்த மானசாமி என்ன வயிறு வசித்த குழந்தை போல குரலோசி போடுகிறார். பார்த்தார் பார்வதா தேவியானவள். சரி அம்மா என் மகன் மாணிக்க தொட்டில இருந்து அழுதானே. ஐயோ என் பிள்ளை செல்வ பிள்ளை கடக்குட்டி தப்பம் கடக்குட்டி சின்ன அழுவுதே. இருந்த பெத்த பிள்ளைய எங்க சித்தார்த்த மானசாமி அழுதாரு அப்படின்னு சொல்லி ஓட்டோட்டமா வாடி வாரா. ஐயா வந்து பார்த்தோட என்னாச்சு? பக்கத்துல வர 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 நான் வாட தாங்க முடியல. வாட இருக்க முடியாதுல்ல. எப்படி அடிக்கி பிணவாடன்னு சும்மா சொல்லி வச்சிருக்காங்க. பிள்ளைக்கு நீங்கன்னா பிணவாடி அடிக்க கண்ணு. அப்படி ஆதிபர சக்தியானவா ஆமாதாயி ஆண்டவன் சிவபெருமானிடத்துல எப்படி சொல்கிறான் தெரியுமா? என்னமா சொல்லுகிற? ஆண்டவன் भगवान
பூவானல்ல பூவாயன் குரல் செய்ய போதுதான் ஆதிபரா சக்தியம்மோ ஆண்டவனே நமதே பாடகுடனே சொல்லுதாள் அந்த வார்த்தைகளிலே அந்த வார்த்தைகளிலே ஆண்டவனோ யாரு சொல்வார் சித்தார்த்து மாடசாமி கிட்ட வந்து நிக்கா பார்வதி அம்மா பிச்சுப்பு மேனி எல்லாம் பிணவாட அடிக்குது எலி செத்து ஒரு வாரம் வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் ஆடை நாத்த இருக்க முடியுமா அதை விட பயங்கரமா இருக்கும் ஆடை மூக்க பொத்திட்டா பிணவாட